ஓகே கைஸ். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ்ல வந்து என்ன சாப்டர் பத்தி பார்க்க போறோம்னா, டிடிஏ டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரீமெண்ட். டிடிஏ ஃபுல் ஃபார்ம் வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரீமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் 14 மார்க்ஸ். அதாவது கண்டிப்பா வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்துரும். 2 கொஸ்டின்ஸ் வந்துரும். ஸோ எம்சிக்யூ ஒரு 1 எம்சிக்யூன்னா கூட நீங்க 16 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டிடிஏ கொஸ்டின்ல. ஸோ யூசுவலா பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 6 தான் வந்து உங்களுக்கு டிடிஏல இருக்கும். 6A அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 6B. ஸோ 7, 7. ஸோ 6A வந்து பார்த்தீங்கன்னா தியரி பேஸ்டா இருக்கும். ஸோ அது வந்து நீங்க டிடிஏயோட நாலேஜை வச்சு எழுதலாம். அண்ட் தென் 6B வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கொஷினா இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேம்மா. ஸோ ஈஸி தான். ஸோ இந்த சாப்டருக்கு மெயினான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து டிடக்ஷன்ஸோட நாலேஜ் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணதே வந்து டிடக்ஷன் தான். ஸோ அத ஒரு வாட்டி நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். லைக் வந்து 115 பிஏசிலயும் ஓல்ட் ரெஜிலயும் என்னென்ன டிடக்ஷன்ஸ் வந்து அலோடு அண்ட் தென் அதோட லிமிட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டா பார்த்தோம். கரெக்ட்டா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சாப்டர் எதுக்காக? ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நான் ரெசிடென்ட் படிக்கும்போது நம்ப வந்து வி அண்டர்ஸ்டூட் ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட். இது 2 டெர்ம் நம்ம அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிட்டோம். அதிலேயே ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ்னா என்ன, பேசிக்ஸ்லேருந்து எல்லாம் பார்த்தோம். சரி. ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன். லைக் வந்து இவங்களுக்கு வந்து குளோபல் இன்கம் டாக்ஸபிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். என்னம்மா? குளோபல் இன்கம் டாக்ஸபிள். சரி, யார் இந்த ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட்? இந்தியாவோட ரெசிடென்ட். அந்த பேசிக் கண்டிஷன், அடிஷனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணவங்க. ஸோ குளோபல் இன்கம் டாக்ஸபிள்னு சொல்லும்போது, அப்போ அவங்க ஒரு இன்கம் இந்தியால ஏர்ன் பண்ணாலும் டாக்ஸபிள் தான். அவுட்சைட் இந்தியால ஏர்ன் பண்ணதும் டாக்ஸபிள் தான். சரி, இதனால என்ன மேம் பிரச்சனைனா, சரி ஓகே. அவுட்சைட் இந்தியானா சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏல இன்கம் ஏர்ன் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. யுஎஸ்ஏல இன்கம் ஏர்ன் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ யுஎஸ்ஏல ஏர்ன் பண்றாங்க. ஸோ அந்த இன்கம் எங்கேருந்து வருது? எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஸோ யுஎஸ்ஏல. ஸோ இது வந்து சோர்ஸ் கண்ட்ரி. யுஎஸ்ஏன்றது சோர்ஸ் கண்ட்ரி. இந்தியான்றது என்னதும்மா? ரெசிடென்ஸ் கண்ட்ரி. இந்த 2 டேர்ம் ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. யுஎஸ்ஏன்றது சோர்ஸ் கண்ட்ரி. இந்தியான்றது ரெசிடென்ட் கண்ட்ரி. ஸோ யுஎஸ்ஏல நீ சம்பாதிச்ச. யுஎஸ்ஏல சம்பாதிக்கும்போது யுஎஸ்ஏக்காரங்க சும்மா இருப்பாங்களா? கவர்மெண்ட்டு நான் வந்து இந்தியால டாக்ஸ் கட்டுறேன், உனக்கு கட்ட முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால யுஎஸ்ஏவும் டாக்ஸ் வாங்க ஒரு அமௌண்ட்டுக்கு. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீ வந்து ஏதோ ஒரு டிசைனிங் பிஸ்னஸ் பண்ற. சரியா? யுஎஸ்ஏல போய் டிசைனிங் பிஸ்னஸ் பண்ணதுக்கு உனக்கு வந்து அமௌண்ட்டு 10 லேக் வந்தது. எங்க? யுஎஸ்ஏல வந்தது. ஸோ யுஎஸ்ஏல இதுக்கான டாக்ஸ் அமௌண்ட் வாங்கிடுவாங்களா? எஸ் வாங்கிடுவாங்க. இது வந்து சோர்ஸ் கண்ட்ரி. ஆனா நீ வந்து ஆர்ஓஆர் யாரு? ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஸோ உனக்கு குளோபல் இன்கம் டாக்ஸபிள். குளோபல்னா நீ இந்தியால ஏர்ன் பண்ண இன்கம் மட்டும் கிடையாது. உலகத்துல எங்க ஏர்ன் பண்ணியிருந்தாலும் அது இந்தியாலயும் டாக்ஸபிள் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அப்போ நீ யுஎஸ்ஏல ஏர்ன் பண்ண இன்கம் வந்து இந்தியால டாக்ஸபிளா? எஸ் டாக்ஸபிள். அப்போ 10 லேக்ன்ற ஒரு அமௌண்ட் யுஎஸ்ஏலயும் டாக்ஸ் ஆகுது, இந்தியாலயும் டாக்ஸ் ஆகுது. ஸோ ஒரு இன்கம் 2 டைம்ஸ் வந்து டாக்ஸ் ஆகுது. ஒரு இன்கம் 2 டைம்ஸ் வந்து என்னம்மா டாக்ஸ் லெவி பண்றாங்க. ஸோ இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் தான் வந்து டபுள் டாக்ஸேஷன். இதுக்கு பேர் தான் டபுள் டாக்ஸேஷன். சரி ஓகே மேம், ஒரு இன்கம் தான். நான் ஏர்ன் பண்ணது ஒரு வாட்டி தான் 10 லேக்ஸ் ஏர்ன் பண்ணேன். பட் நான் அதுக்கு எங்க டாக்ஸ் பே பண்றேன்? ஒரு வாட்டி இந்தியாலயும் டாக்ஸ் பே பண்றேன். ஸோ இந்தியால எப்படி டாக்ஸ் பே பண்றேன்னா, லைக் வந்து அது என்னோட ரெசிடென்ட் கண்ட்ரி. ஆர்ஓஆர் நானு. ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் குளோபல் இன்கம் டாக்ஸபிள். அதே மாதிரி சோர்ஸ் கண்ட்ரி. சோர்ஸ் கண்ட்ரி எது? யுஎஸ்ஏ. லைக் வந்து எனக்கு அவங்க தான் இந்த நான் சம்பாதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது. எங்க நான் ஏர்ன் பண்ணேன்? யுஎஸ்ஏல. ஸோ உன்னோட ஒரு இன்கம் வந்து ரெசிடென்ட் கண்ட்ரிலயும் சோர்ஸ் கண்ட்ரிலயும் டாக்ஸபிள் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? டபுள் டாக்ஸேஷன். என்னது? டபுள் டாக்ஸேஷன். சரி, நான் ரெசிடென்ட் கேஸுக்கு வா. நான் ரெசிடென்ட் நம்ம என்ன சொன்னோம்? ஒன்லி இந்தியன் இன்கமிங் டாக்ஸபிள். இவங்களுக்கு பிரச்சனை இல்ல. என்னது? இவங்களுக்கு பிரச்சனை இல்ல. இந்தியன் இன்கம் தான் டாக்ஸபிள். ஸோ இவங்களுக்கு பிரச்சனையே இல்லைம்மா. இவங்களுக்கு என்ன இல்லை? பிரச்சனையே இல்லை. சரி, இந்தியாவில் ஏர்ன் பண்ண இன்கம்க்கு இந்தியாவில் பே பண்ணிட்டு போகிறாங்க. அவுட் சைடு இந்தியாவில் ஏர்ன் பண்ண இன்கம்க்கு இந்தியாவில் பே பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. யாருக்கு? நான் ரெசிடென்ட்டுக்கு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பிரச்சனை ஆர்ஓஆர்
ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அவங்களுக்கு வந்து குளோபல் இன்கம் டேக்ஸபிள். ஸோ அவுட் சைடு இந்தியாவில் நம்ம ஏர்ன் பண்ண இன்கமும் இந்தியாவுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். அட் த சேம் டைம் அவுட் சைடு எந்த கண்ட்ரியில் நம்ம ஏர்ன் பண்ணுமோ அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களும் நம்மக்கிட்ட டேக்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒரு இன்கம் 2 டைம்ஸ் வந்து டேக்ஸ் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா இந்த டிடிஏஏ. ஸோ டிடிஏஏன்றது என்னது மேம்? டபுள் டாக்ஸேஷன். ஸோ இந்த நம்ம கேஸில் டபுள் டேக்ஸ் ஆகுதா? எஸ், டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் கொண்டு வராங்க. ஸோ நேம்லேயே தெரியுது இது ஒரு அக்ரிமெண்ட் பற்றின ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து அவங்க என்ன மேம் பெனிஃபிட் அரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்தியா கண்ட்ரி என்னது? இது வந்து ரெசிடென்ஸ் கண்ட்ரி மேம். இந்தியா கண்ட்ரி என்னது? ரெசிடென்ஸ் கண்ட்ரி. சரி, அவுட் சைடு இந்தியானா யூஎஸில் ஏர்ன் பண்ண இன்கம், யூஎஸ் கண்ட்ரி யார்? சோர்ஸ் கண்ட்ரி. சரியா? இவங்க 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் என்ட்ராகிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் என்ட்ராகிறாங்க. அக்ரிமெண்ட்டில் என்ன போடுறாங்கன்னா, அது மேபி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது டிடிஏயில். என்னவா வேணால் இருக்கலாம். என்னவா இருக்கலாம்? இல்லை மேபி என்ன சொல்லலாம்னா, யூஎஸ் என்ன சொல்லணும்னா, நான் டேக்ஸ் வாங்கலை, நீ வாங்கிக்கோ, இந்தியா நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போடலாம். அப்படி இல்லைனா இந்தியா என்ன சொல்லணும்னா, சரி நான் என்னோட ரைட்டை விட்டு கொடுத்துட்றேன், சோர்ஸ் கண்ட்ரி மட்டும் டேக்ஸ் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? அக்ரிமெண்ட் போடுறாங்க. யார்? இந்தியாவும் அண்ட் தென் அந்த அவுட் சைடு இந்தியா கண்ட்ரி, இட் மேபி யூஎஸ், யூகே, நீ எங்கே ஏர்ன் பண்ணுறியோ. ஓகேவா? ஸோ இங்கே அக்ரிமெண்ட் போடுறோம். இந்த அக்ரிமெண்ட்னால என்ன ஒரு சொல்யூஷன் கொண்டு வராங்கன்னா, யாராவது ஒருத்தர் அவங்களோட ரைட்டை விட்டு கொடுக்குறாங்க. அது இந்தியாவாக இருக்கலாம், யூஎஸ்ஏ, அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டில் 2 டைப் இருக்குது. லைக் வந்து 2 செக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெறும் 2 செக்ஷன்ஸ் தான். செக்ஷன் 90 ஆர் 90A, அப்படி இல்லைனா செக்ஷன் 91. செக்ஷன் 90 ஆர் 90A, அப்படி இல்லைனா செக்ஷன் 91. ஸோ 91ன்றது நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் பார்ப்போம். இது ஒரு தனி ஃபீல்டு. லைக் வந்து யூனிலேட்டரல் ரிலீஃப். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூனிலேட்டரல் ரிலீஃப்னா இங்கே எந்த ஒரு டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டும் இல்லை. ஸோ நோ டிடிஏஏ. ஓகேவா? எந்த ஒரு டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டு இல்லை. ஓகேவா? ஸோ செக்ஷன் 90A என்ன இருக்குன்னா, டபுள் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து பைலேட்ரல் ரிலீஃப். இதுக்கு பேர் என்னதுமா? பைலேட்ரல் ரிலீஃப். ஸோ இந்த பைலேட்ரல் ரிலீஃபில் தான் நம்ம நிறைய டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ யூனிலேட்ரல் ரிலீஃப் ஜஸ்ட்டு ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு போட்டால் போதும். செக்ஷன் 91 வெரி சிம்பிள். நீங்கள் அது என்ன மெத்தடு, எப்படி வரும், அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ யூனிலேட்ரல் ரிலீஃப்னா ஒரே விஷயம். லைக் வந்து அக்ரிமெண்ட்டே இல்லை, நம்ம இந்தியாவுக்கும் அந்த அவுட் சைடு இந்தியாவுக்கும் வந்து எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லை. அந்த கேஸில் வந்து நம்மளோட ரெசிடென்ட் கண்ட்ரி என்னது? இந்தியா. அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கிவ் அப் பண்ணுவாங்க. கிவ் அப்னா சரி நான் டேக்ஸ் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிடுவாங்க. அதுதான் செக்ஷன் 91. என்னது செக்ஷன் 91? என்னதுமா? ஒன்லி ரெசிடென்ட் கண்ட்ரி கிவிங் டேக்ஸ் ரிலீஃப். ஒன்லி ரெசிடென்ட் கண்ட்ரினா யார்? இந்தியா நம்மளுக்கு ரிலீஃப் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து யூனிலேட்டர். எந்த கேஸ் அது? நோ அக்ரிமெண்ட். என்னது? நோ அக்ரிமெண்ட். சரி, ஓகே. இப்போ பைலேட்டர் ரிலீஃப்க்கு வரும். ஸோ பைலேட்டர் ரிலீஃப்க்கு வந்துன்னா ஃபஸ்ட்டு வந்து டைப் தெரிஞ்சுக்கணும். 2-3 மெத்தட் டைப் எப்படி வேணால் சொல்லலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸம்ஷன் மெத்தட்னா பேர்லேயே இருக்குது. லைக் வந்து எக்ஸம் பண்ணிடுவாங்க, டாக்ஸஸ் எக்ஸம்ட். ஓகேவா? எக்ஸம்ஷன் மெத்தட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் மெத்தட்னா நீ ஒரு கண்ட்ரியில் பே பண்ண டாக்ஸுக்கு இன்னொரு கண்ட்ரியில் கிரெடிட் வாங்கிக்கலாம். கிரெடிட்னா டிடக்ட் பண்ணிப்போம். நம்ம ஜிஎஸ்டியில் படிச்சிருக்கோம்ல, ஐடிசி கிரெடிட் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி பே பண்ண டேக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிப்போம்? டிடக்ட் பண்ணிப்போம், கிரெடிட் அவைல் பண்ணிப்போம். அதுதான் வந்து அதே லாஜிக் தான் இங்கேயும் கிரெடிட் மெத்தட். ஸோ இதுலேயே வந்து எக்ஸம்ஷன் மெத்தட்லேயே உங்களுக்கு 2 இருக்குது.
ஃபுல்லு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் வித் டேக்ஸ் ப்ரோக்ரஷன். எக்ஸம்ஷன் வித் டேக்ஸ் ப்ரோக்ரஷன். ஓகேவா? அண்ட் தென் கிரெடிட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மெத்தட் இருக்குது. ஸோ நான் தனியாக எடுத்து எழுதுகிறேன். கிரெடிட் மெத்தட். ஸோ கிரெடிட் மெத்தடில் 3 மெத்தட் இருக்குது. என்னென்ன மெத்தடு? டைரக்ட் கிரெடிட். ஸோ டைரக்ட் கிரெடிட் வந்து அகெயின் உங்களுக்கு வந்து ஃபுல் கிரெடிட்டாகவும் ஆர்டினரி கிரெடிட்டாகவும் வந்து டிவைட் ஆகும். ஃபுல் கிரெடிட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி கிரெடிட். தென் இன்னொன்று இன்டைரக்ட் கிரெடிட் மெத்தட். இன்டைரக்ட் கிரெடிட் மெத்தட். லாஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிரெடிட் மெத்தட். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டாக்ஸ் பேரிங் மெத்தட். ஸோ மொத்தமாக உங்களுக்கு செக்ஷன் 90 ஆர் 90A. ஸோ இதுலேயே வந்து இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் வராது. அண்ட் தென் டேரெக்டாக செக்ஷன் 91. ஸோ உங்கள் மைண்டில் இப்போ என்ன நிற்கணும்னா, மேம் செக்ஷன் 90னா அக்ரிமெண்ட், அதில் என்ன மெத்தடில் ஃபாலோ ஆகுதுன்றது பார்க்கணும். செக்ஷன் 91னா நோ டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட், யூனிலேட்ரல் ரிலீஃப். யூனிலேட்ரல் ரிலீஃப்னா என்னது? ரெசிடென்ஸ் கண்ட்ரி. நான் எது ரெசிடென்ட் கண்ட்ரி? இந்தியா. அவங்க மட்டும்தான் ரிலீஃப் தராங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ கொஷினில் உங்களுக்கு நோ அக்ரிமெண்ட் சொன்னால் உங்கள் மைண்டில் நிற்க வேண்டியது செக்ஷன் 91. அக்ரிமெண்ட் இருக்குன்னா பைலேட்டரல் ரிலீஃபு, அதில் என்ன மெத்தடில் ஃபாலோ ஆகுதுன்றது பார்க்கணும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பாரு. எக்ஸம்ஷன் மெத்தடில் ஃபுல் எக்ஸம்ஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து எக்ஸம்ஷன் மெத்தடில் ஃபுல் எக்ஸம்ஷன் மெத்தட். சரி, ஃபுல் எக்ஸம்ஷன் மெத்தடில் யார் மேம் அவங்களோட ரைட்டை கிவ் அப் பண்ணுறாங்க, யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க? ஸோ நம்ம படிக்கிறது பைலேட்டரல் ரிலீஃப், டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கிறது. அதாவது 2 கண்ட்ரிக்கு அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, இது வந்து அவுட் சைடு இந்தியா, யூஎஸ்ன்னு வச்சுக்குப்போமே. யூஎஸ். ஓகேவா? இவங்களுக்குள்ள என்ன இருக்குது? அக்ரிமெண்ட் இருக்குது. இவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல் எக்ஸம்ஷன் மெத்தட் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபுல் எக்ஸம்ஷன் மெத்தடில் யார் மேம் அவங்களோட ரைட்டை கிவ் அப் பண்ணுறாங்கன்னா, இன்கம் ஏர்ன்ட் இன் த ஸ்டேட் ஆஃப் சோர்ஸ் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ட் இன் த ஸ்டேட் ஆஃப் ரெசிடென்ட். அதாவது இன்கம் ஏர்ன்ட் இன் சோர்ஸ் exempted in state of resident. என்னது இது? என்ன சொல்றாங்க? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுல் எக்ஸம்ஷன் மெத்தடில் புரிஞ்சிக்கோ. லைக் வந்து நம்மளோட ரெசிடென்ஸ் கண்ட்ரி அவங்களோட ரைட்டை கிவ் அப் பண்ணுறாங்க. ஸோ யார் கிவ் அப் பண்ணுறாங்க? ரெசிடென்ஸ் கண்ட்ரி. அதாவது இந்தியன் கண்ட்ரி வந்து கிவிங் அப் ரைட். ஸோ இவங்க கிவிங் அப் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா, சோர்ஸ் கண்ட்ரி மட்டும் டேக்ஸ் பே பண்ணால் போதும், சோர்ஸ் கண்ட்ரிக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணால் போதும் அப்படின்றது பாயிண்ட் புரியுது. சோர்ஸ் கண்ட்ரி நம்ம எக்ஸாம்பிளில் யார் சோர்ஸ் கண்ட்ரி? யூஎஸ் தான் வந்து சோர்ஸ் கண்ட்ரி. ஓகேவா? ஸோ இன்கம் ஏர்ன்ட் இன் சோர்ஸ் கண்ட்ரி எக்ஸம்டட் இன் த ஸ்டேட் ஆஃப் ரெசிடென்ட்னா, ஸோ ரெசிடென்ட் கண்ட்ரியில் நீ டேக்ஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. எது ரெசிடென்ட் கண்ட்ரி? இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ணணும் அவசியம் இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? இந்தியன் கண்ட்ரி அவங்களோட ரைட்டை விட்டு கொடுத்துட்றாங்க, ரிலீஃப் கொடுக்குறாங்க உனக்கு. சரி, இங்கே டேக்ஸ் பே பண்ண வேணாம், நீ சோர்ஸ் கண்ட்ரியில் மட்டும் டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஸோ ரெசிடென்ட் கண்ட்ரி இந்தியா வந்து கிவிங் அப் ரைட். ரெசிடென்ட் கண்ட்ரி இந்தியா வந்து கிவிங் அப் ரைட். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கொஷின் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஒரு மெத்தடுக்கும் கொஷின் பார்க்கலாம். ஸோ தட் ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரி, ஸோ இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23யோட எம்டிபி. டிசம்பர் 2023யோடைய எம்டிபி ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி,
ஸோ மிஸ்டர் பிரபாஸ் a resident has earned the following income for the following year 22-23. சரி இதை வேணால் நீங்கள் மாற்றிக்கோங்க 24-25 ஓகேவா. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா பட் ரிசீவ்டு இன் யூகே. ஸோ எங்கே ரிசீவ் ஆயிருக்கு? யூகேல ரிசீவ் ஆயிருக்கு 7 lakh. ஓகேவா, எங்கம்மா 7 lakh. சரி, பட் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னது? சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து எங்கே, எதனால உங்களுக்கு வந்து இன்கம் வந்தது? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் இருக்குது. அப்போ இது வந்து இந்தியன் இன்கம். ஓகேவா, இது வந்து என்னது? இந்தியன் இன்கம். ஓகேவா, சரி. ராயல்ட்டி ஆன் பேட்டன்ஸ் அவுட் சைடு இந்தியா, இது வேணால் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அவுட் சைடு இந்தியாவோட இன்கம்னு சொல்லலாம். அண்ட் தென் பாஸ்ட் அன்டாக்ஸ்டு இன்கம் brought into இந்தியா. ரெசிடென்ட்டு கொடுத்துட்டாங்க, அதுதான் மெயின் பாயிண்ட். சரியா, பாஸ்ட் அன்டாக்ஸ்டு இன்கம் brought into இந்தியா. நம்ம இந்த ஒரு டேப்லெட் காலம் பார்த்தோம். லைக் வந்து ஆர்ஓஆர், ஆர்என்ஓஆர் அண்ட் என்ஆருக்கு என்னென்ன டாக்ஸபிள், என்னென்ன டாக்ஸபிள் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் அன்டாக்ஸ்டு இன்கம் brought into இந்தியாவுக்கு யாருக்குமே டாக்ஸபிள் கிடையாது. ஸோ இது டாக்ஸபிளே கிடையாது. டாக்ஸ் பெய்டு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்கம் 1, 2, 3 அபவ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது வந்து இன்கம் நம்ம இப்போ இருக்க பார்த்துட்டு இன்கம் டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000, 75,000, 20,000. சரி, ஓகே. ஸோ கால்குலேட் டாக்ஸ் லைபிலிட்டி ரிலீஃப் இஃப் தேர் இஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேஸ் மட்டும் பார்ப்போம். டிடிஏஏ அண்டர் டேக்ஸ் எக்ஸம்ஷன் மெத்தட். என்ன பார்ப்போம்? டேக்ஸ் எக்ஸம்ஷன் மெத்தட். சரி, டேக்ஸ் எக்ஸம்ஷன் மெத்தடில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீ எப்படி எடுத்துக்கணும்னா பர்டிகுலர்ஸ் and then amount. Particulars and then amount. சரி, ஃபஸ்ட்டு டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணும். ஸோ இந்தியன் இன்கம் எவ்வளோ? இந்தியன் இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்கம் கொடுத்துருக்காங்க 7 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ ருபீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி ஆன் பேட்டன்ஸ் அவுட் சைடு இந்தியா. ராயல்ட்டி வந்து எந்த ஹெட் இன்கம்மு? ஐஎஃப்ஓஎஸ். ஸோ அது வந்து டாக்ஸபிள் இன் இந்தியாவா? இல்லை. ஏன்னா அவங்க என்ன, இது வந்து ஃபுல் டேக்ஸ் எக்ஸம்ஷன் மெத்தட். இது என்னதுமா? ஃபுல் டேக்ஸ் எக்ஸம்ஷன் மெத்தட். இதில் நம்ம வந்து ஃபாரின் இன்கம் ஏர்ன்ட் இன் அவுட் சைடு இந்தியாவுக்கு வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. அப்போது இது நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இது நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஸோ டோட்டல் இன்கம் எவ்வளோ? டோட்டல் இன்கம் 7 lakh. ஸோ அதுக்கு டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணோம்? ஸோ இவங்க வந்து என்ன டேக்ஸ் ரெஜியூம் கொடுக்கல. லைக் வந்து டிஃபால்ட்டா இல்லை ஓல்டு ரெஜிமான்னு கொடுக்கல. டிஃபால்ட்டா இல்லை ஓல்டு ரெஜிமான்னு கொடுக்கல. ஸோ நம்ம வந்து ஓல்டு ரெஜிம் எடுத்துப்போம். ஸோ ஓல்டு ரெஜிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேக்ஸ் லைபிலிட்டி எப்படி போடுவீங்க? இது வந்து அவுட் சைடு இந்தியா. இது வந்து ஃபுல் டேக்ஸ் எக்ஸம்ஷன்னால நம்ம எந்த டேக்ஸும் அந்த இன்கமே எடுத்துக்க தேவையில்லை. ஓகேவா. ஸோ டேக்ஸ் லைபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்போமா? 7 lakhனா அப் டு 2.5 lakh வந்து நில்லு. 2.5 to 5 lakh வந்து 5%. 2.5 lakh into 5%. அதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? அகெயின் ஒரு 2 lakh இருக்குது. ஸோ 2 lakh into 20%. அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4% ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு 54,600. ஸோ இதில் வந்து எந்த டேக்ஸ் ரெஜிம் கொடுக்காதனால நம்ம வந்து ஓல்டு ரெஜிம் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்லையும் போடலாம். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி நில்லுன்னு வரும். ஏன்னா ரிபேட் வந்துடும். ஓகேவா, சரி. பட் இதில் ரிபேட் வரல. ஏன்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் நம்ம ரிபேட் எப்போ கொடுப்போம்? நம்மளோட இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 5 lakh. பட் இந்த கேஸில் எக்ஸீடட் 5 lakh. பட் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் அப் டு 7 lakh நம்மளுக்கு வந்து 25,000 ரிபேட் இருக்குது. ஸோ இந்த இன்கம் வந்து 7 lakh எக்ஸீட் ஆகலை. ஸோ தட் நீங்கள் ரிபேட் போட்டிங்கன்னா நில் வந்துடும். இதில் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில். ஐ ஹோப் ஃபுல் டேக்ஸ் எக்ஸம்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸம்ஷன் மெத்தட்லேயே வந்தீங்கன்னா எக்ஸம்ஷன் வித் டேக்ஸ் ப்ரோக்ரஷன். ஸோ இது என்னது மேம்னா, ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் வந்து சோர்ஸ் கண்ட்ரி இருக்குல்ல, சோர்ஸ் கண்ட்ரியோட இன்கம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எதுக்காக கன்சிடர் பண்ணுவோம்னா, ரேட்டு கண்டுபிடிக்க, டேக்ஸ் ரேட்டு கண்டுபிடிக்க நம்ம வந்து சோர்ஸ் கண்ட்ரி இன்கம் வந்து நம்ம ரெசிடென்ஸ் கண்ட்ரி, அதாவது இந்தியன் இன்கமோட சேர்த்து வச்சு பார்ப்போம்.
எதுக்குன்னா டேக்ஸ் ரேட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? இதுக்கு டேக்ஸ் ரேட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே. ஸோ இதில் சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, சோர்ஸ் கண்ட்ரி இன்கம் கன்சிடர்டு ஃபார் டேக்ஸ் பர்பஸ்ன்னு சொல்லலாம். கன்சிடர்டு ஃபார் டேக்ஸ் ரேட் பர்பஸ் சொல்லலாம். சரி, இது எப்படி இருக்கும்ன்றது நம்ம ஒர்க் புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்க்கலாம். இது பார்க்கலாமா? சரி. ஸோ ஒர்க் புக் illustration 1 இது வந்து exemption with tax progression. டேக்ஸ் ப்ரோக்ரஷன். இதில் வந்து என்ன படித்தோன்னா, மேம் சோர்ஸ் கண்ட்ரி இன்கம் கன்சிடர்ட் ஃபார் டேக்ஸ் ரேட் பர்பஸ். ஓகே. ஸோ ஃபுல் டேக்ஸ் எக்ஸம்ஷன் மெத்தடில் என்ன படித்தோம் மேம்? சோர்ஸ் கண்ட்ரி வந்து அவங்களோட இன்கம் சோர்ஸ் கண்ட்ரியே டேக்ஸ் வாங்கிக்கிட்டோம். ரெசிடென்ட் கண்ட்ரி ரைட்டை கிவ் அப் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்களோட இன்கம் வந்து நம்ம இந்தியாவில் எக்ஸம்டட். ஸோ இதில் ஐஎஃப்ஓஎஸ் அவுட் சைடு இந்தியாவில் ரிசீவ் இருக்குது. இது வந்து எக்ஸம்டன்றதுனால அந்த இன்கமே கன்சிடர் பண்ணல. ஸோ ஒன்லி இந்தியன் இன்கமுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், டேக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். சரி, இங்கே பாரு, எக்ஸம்ஷன் வித் டேக்ஸ் ப்ரோக்ரஷன் படிங்க. See Ramesh, an ordinary resident individual, has the following income for the previous year 24-25. So income from India, இது Indian income. Income from country Y வந்து 10 lakh. Investment in PPF. ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன் டிடக்ஷன்ஸோட நாலேஜ் வெரி மச் டு சால்வ் DTA கொஷின்ஸ். ஸோ இது 1,50,000 PPF 80C நம்மளுக்கு தெரியும். ஸோ லிமிட் வந்து 1,50,000 நம்மளுக்கு தெரியும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஏபி இந்தியா ஆஸ் ஏ டிடிஏ வித் கண்ட்ரி வை, அதாவது டிடிஏ இருக்குது, அப்போது வந்து 90ல் கவர் ஆகும். பைலேட்ரல் ரிலீஃப் அது நம்மளுக்கு தெரியும். அண்டர் விச் இன்கம் இஸ் டாக்ஸபிள் ஒன்லி இன் த சோர்ஸ் கண்ட்ரி ஒய். ஹவெவர் சச் இன்கம் இஸ் இன்க்ளூடட் ஃபார் ரேட் பர்பஸ் அண்டர் இந்தியன் லா. அப்போ இது என்னது மேம்? எக்ஸம்ஷன் வித் டேக்ஸ் ப்ரோக்ரஷன். சரி, தென் இன்கம் ஏர்ன்ட் இன் கண்ட்ரி வை ஆஸ் ஆல்ரெடி பீன் டாக்ஸ்டு டைரக்ட் 25%. சாரி, எங்கே வந்து டேக்ஸ் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க, சோர்ஸ் கண்ட்ரியில் 25% ரேட்டு கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. கம்ப்யூட் இஸ் டேக்ஸ் லைபிலிட்டி இன் இந்தியா. ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸம்ஷன் வித் டேக்ஸ் ப்ரோக்ரஷனில் அவுட் சைடு இந்தியா சோர்ஸ் இன்கம் எடுத்துக்கணுமா? எஸ், எடுத்துக்கணும். எதுக்காக? டேக்ஸ் ரேட் பர்பஸ்க்காக. சரி, இன்கம் ஃப்ரம் இந்தியா 16 lakh. இன்கம் ஃப்ரம் கண்ட்ரி இது 10 lakh. ஓகேவா? கண்ட்ரி ஒய்யா? ஓகே. ஸோ கண்ட்ரி ஒய். ஸோ கண்ட்ரி ஒய் வந்து 10 lakh. டோட்டல் இன்கம் வந்து 26 lakh. இதில் வந்து இது வந்து கிராஸ் டோட்டல் இன்கம். இதில் வந்து நம்மளுக்கு டிடக்ஷன்ஸ் இருக்குது. 80C மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ? 10 lakh. பட்டு ஓகே. ஸோ இந்த கொஷினில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல, பட் தே ஹவ் ஃபாலோட் த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்க்கு 80C டிடக்ஷன் கிடையாது. ஒன்லி 3 டிடக்ஷன் தான் அலோடு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதில் 80C டிடக்ஷன் அலோடு கிடையாது. அப்போது இது நம்ம எடுத்துக்கக்கூடாது. பட் தே ஃபாலோடு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். ஸோ நீங்கள் என்ன ரெஜிம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது தெளிவாக எழுதுறீங்க. ஓகேவா? சரி, அதனால வந்து அவங்க எடுத்துக்கல. டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டோட்டல் இன்கம்க்கு நீங்கள் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் இன்கம்க்கு டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். ஸோ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமோட டேக்ஸ் ரேட்டை வச்சு டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 15 lakh வரைக்கும் 1,40,000 அண்ட் தென் ஓகே 11 lakh into 30,000 30% போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 4,70,000 வரும். இதில் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்
ஆட் பண்ணணும் 4%. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா டேக்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போது இதில் வந்து நீங்கள் ரேட்டு கண்டுபிடிக்கணும். ரேட் எப்படி கண்டுபிடிப்ப? டேக்ஸ் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் இன்கம் இன்ட்டு 100. டேக்ஸ் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் இன்கம் இன்ட்டு 100. ஸோ 4,88,800 1 minute guys. 4,88,800 divided by total income. So tax rate எப்படி கண்டுபிடிப்ப? tax amount divided by total income into 100. tax amount divided by total income into 100. So tax amount வந்து 4,88,800 divided by 26 lakh into 100. So 18.80%. ஓகேவா? 18.80%. ஸோ 18.18% 10 லேக்கில் வந்து உங்களுக்கு 18.80% உடைய டேக்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸம்ட் ரிலீஃப் கொடுக்குறாங்க. எந்த மெத்தடில்? எக்ஸம்ஷன் வித் டேக்ஸ் ப்ரோக்ரஷன் மெத்தடில். ஸோ கேல்குலேட் பண்ணுங்கள். 10 லேக்ன்றது தான் ஃபாரின் இன்கம், கரெக்டாக? ஸோ இதில் தான் நீங்கள் வந்து டபுள் டேக்ஸ் வந்துருமோன்னு பயப்படுறீங்க. ஏன்னா இந்தியாவில் ஆஸ் பர் ரெசிடென்ஸ் ரூல் நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி சோர்ஸ் கண்ட்ரி வையும் பிடிங்கிடுவாங்க. அதனால நம்மளுக்கு வந்து எக்ஸம்ஷன் வித் டேக்ஸ் ப்ரோக்ரஷன் மெத்தடில் எவ்வளோ வந்து நமக்கு எக்ஸம்ஷன்னா டேக்ஸ் ரேட் நம்ம கண்டுபிடிப்போம். அவ்வளோ இருக்கும் எக்ஸம்ஷன். அதுக்காக இன்கம் ஃப்ரம் சோர்ஸ் கண்ட்ரியோட இன்கமையும் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ 10 lakh இன்ட்டு 18.8% போட்டிங்கன்னா 1,88,800. ஸோ டோட்டல் டேக்ஸ் பேயபிளில் இந்த ரிலீஃப் மைனஸ் பண்ணிங்கன்னா டேக்ஸ் பேயபிள் இன் இந்தியா வந்துடும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் எக்ஸம்ஷன் வித் டேக்ஸ் ப்ரோக்ரஷன் மெத்தட். சரியா? ஸோ எக்ஸம்ஷன் மெத்தட் ஓவர். எக்ஸம்ஷன் மெத்தடில் நம்ம ஃபுல் டேக்ஸ் எக்ஸம்ஷன் மெத்தட், எக்ஸம்ஷன் வித் டேக்ஸ் ப்ரோக்ரஷன் மெத்தட் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் மெத்தட். ஸோ கிரெடிட் மெத்தடில் நம்மளுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது? 3 மெத்தட் இருக்குது. டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் கிரெடிட் மெத்தட், ஸ்பெஷல் கிரெடிட். ஸோ டைரக்ட் மெத்தட்லேயே நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஆர்டினரி அண்ட் தென் ஃபுல் கிரெடிட். ஆர்டினரி அண்ட் தென் ஃபுல் கிரெடிட். வெயிட் அ மினிட். ஓகே. ஸோ இப்போது கிரெடிட் மெத்தட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா கொடுத்தேன். லைக் வந்து பே பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஆல்ரெடி பே பண்ணிவிடுங்க. பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணிப்பீங்க. பே பண்ணதுக்காக மைனஸ் பண்ணிப்பீங்க. சரியா? இப்போ அதில் வந்து டைரக்ட் மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் கிரெடிட் மெத்தட். டைரக்ட் மெத்தடில் ஃபுல் கிரெடிட் மெத்தட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சோர்ஸ் கண்ட்ரி இருக்குல்ல, சோர்ஸ் கண்ட்ரியில் ஏர்ன் பண்ண இன்கம்க்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிட்ட, டேக்ஸு பெய்டு. ஓகேவா? அது வந்து அலோட் ஆஸ் கிரெடிட். எங்கே? allowed as credit, tax payable in resident. Tax payable in residence country. சோர்ஸ் கண்ட்ரியில் டேக்ஸ் பே பண்ணிவிட்டு அது வந்து உனக்கு கிரெடிட்டாக வந்து எங்கே அலோவ் பண்ணுவாங்க? டேக்ஸ் பேயபிள் இன் ரெசிடென்ட் கண்ட்ரி. ஸோ நீ ரெசிடென்ட் கண்ட்ரிக்கு டேக்ஸ் பே பண்ணும்போது மைனஸ் நான் ஆல்ரெடி பே பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேலன்ஸ் டேக்ஸ் பேயபிள் இன் இந்தியாவுக்கு வரும். பேலன்ஸ் டேக்ஸ் பேயபிள் இன் இந்தியாவுக்கு வரும். ஓகேவா? சரி. ஆர்டினரி கிரெடிட் மெத்தட்னா என்ன? ஆர்டினரி கிரெடிட் மெத்தட்னா என்னன்னா, ஸோ இவங்களும் வந்து நம்ம சோர்ஸ் கண்ட்ரியில் ஏர்ன் பண்ண இன்கம்க்கு ரெசிடென்ட் கண்ட்ரியில் கிரெடிட் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபுல்லாக கிடையாது. அதாவது ப்ரொபோர்ஷனேட் ஆட்ரிபியூட்டல் டு இன்கம் டாக்ஸபிள் இன் த ஸ்டேட் ஆஃப் ரெசிடென்ட். அதாவது ப்ரொபோர்ஷனேட் மெத்தடில் சேம் தாம்மா. சேம் வந்து சோர்ஸ் கண்ட்ரியில் பே பண்ண டேக்ஸுக்கு ரெசிடென்ட் கண்ட்ரியில் அலோவ் பண்ணுறாங்க. ஓகேவா? அலோவ் ஆஸ் கிரெடிட். பட் வந்து ஃபுல்லாக இல்லை, இவங்க வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஓகேவா?
எவ்வளோ மேம் ப்ரொபோர்ஷனேட்னா அவங்க இன்கம் எவ்வளோ வந்து இந்தியாவில் டேக்ஸபிளோ அவ்வளோ ப்ரொபோர்ஷனேட். அதுக்கு வந்து attributable to the income taxable in the state of residence சொல்கிறாங்க. சரி ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. சேம் கொஷின் நான் எடுக்கிறேன். சேம் கொஷின் பாரு. இப்போ நம்மளோட செகண்ட் சப்டிவிஷன் DTA under tax credit method. DTA under tax credit method. சரி, டாக்ஸ் கிரெடிட் மெத்தடுக்கு எப்படி போடுவ? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். டாக்ஸ் கிரெடிட் மெத்தட். ஸோ அதே மாதிரி பர்டிகுலர்ஸ். ஸோ லைன் எழுதுறீங்க, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 25-26 அப்படின்னு ஒன்று எழுதுறீங்க. அண்ட் தென் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் ஓகேவா? ஸோ இதில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 7 lakh பார்த்தோம். இப்போ நம்ம ஹவுஸ் சோர்ஸ் கண்ட்ரியோட இன்கமையும் ஆட் பண்ணோம். எந்த மெத்தடில்? டேக்ஸ் கிரெடிட் மெத்தடில். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது என்னது? அவுட் சைடு இந்தியாவோட இன்கம் எவ்வளோ? 5 lakh. 5 lakh? எஸ் 5 lakh. ஓகே. டோட்டல் இன்கம் எவ்வளோ? 12 lakh. டோட்டல் இன்கம் எவ்வளோ? 12 lakh. இப்போ 12 lakhல நம்ம வந்து டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். 12 lakhல வந்து டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். டேக்ஸ் லைபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்ப? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஓல்டு ரெஜிம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓல்டு ரெஜிம். ஸோ அப் டு 10 lakh வந்து 1,12,500. அப்போ நெக்ஸ்ட் வந்து 2 lakh இன்ட்டு 30% வருமா? 2 lakh இன்ட்டு 30% 60,000 வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 1,72,500 வரும். இதில் 4% ஆட் பண்ணினா உனக்கு டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி 1,79,400 வரும். 1,79,400 வரும். ஓகேவா? சரி, 1,79,400 இதுதான் வந்து என்னது? டேக்ஸ் லைபிலிட்டி. டேக்ஸ் லைபிலிட்டி. ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிரெடிட் அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் ஃபுல் கிரெடிட் மெத்தட். ஃபஸ்ட் என்னது? ஃபுல் கிரெடிட் மெத்தடில் என்ன ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். என்ன ஃபுல் கிரெடிட்டில் என்ன படித்தோம் மேம்? ஸோ ஃபுல் கிரெடிட் மெத்தடில் சோர்ஸ் கண்ட்ரியில் பே பண்ண டேக்ஸுக்கு அலோடஸ் கிரெடிட் டேக்ஸ் பேயபிள் இன் ரெசிடென்ட் கண்ட்ரி. ஸோ டோட்டலாக டேக்ஸ் பேயபிள் வந்து டேக்ஸ் லைபிலிட்டி 1,79,400. இப்போ சோர்ஸ் கண்ட்ரிக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்க பாரு. சோர்ஸ் கண்ட்ரிக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்க அப்படின்னா 75,000 பே பண்ணியிருக்க. சோர்ஸ் கண்ட்ரிக்கு 75,000 பே பண்ணியிருக்கோம். அது வந்து நம்மளுக்கு ஃபுல் கிரெடிட் மெத்தடில் மைனஸ் பண்ணிக்கலாம். 75,000 அப்படின்னு மைனஸ் பண்ணால் ஆக்சுவலாக பேயபிள் எவ்வளோ வரும்? 1,04,400 வரும். 1,04,400 வரும். ஓகே. தென் இப்போ இதே கொஸ்டினுக்கு நம்ம ஆர்டினரி கிரெடிட்டில் எவ்வளோ வந்து உன்னால் அலோவ் பண்ண முடியும்? ஆர்டினரி கிரெடிட். ஸோ டேக்ஸ் பேயபிள் என்னம்மா மேம்? சாரி, லயபிலிட்டி எவ்வளோமா? 1,79,400. இப்போது ஆர்டினரி கிரெடிட் மெத்தடில் நம்ம என்ன சொன்னோம்? சேம். அதாவது சோர்ஸ் கண்ட்ரியில் நான் பே பண்ண டேக்ஸு எனக்கு அலோட் அஸ் கிரெடிட் இன் ரெசிடென்ட் கண்ட்ரி. ஸோ நான் சோர்ஸ் கண்ட்ரியில் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்? சோர்ஸ் கண்ட்ரியில் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னா 75,000 பே பண்ணியிருக்கேன். 75,000 பே பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து நான் ப்ரொபோர்ஷனேட் மெத்தட் சொன்னேன். ப்ரொபோர்ஷனேட் மெத்தட்னா நல்லா பாரு. லைக் வந்து ஆக்சுவலாக பே பண்ணது 75,000. ஸோ லோயர் ஆஃப் 75,000 ஆர்
1,79,400. என்னது இது 1 lakh? ஆக்சுவலி டேக்ஸ் லயபிலிட்டி என்னோடது இன்டூ உன்னோட ஃபாரின் இன்கம் எது 5 லேக்ன்றது ஃபாரின் இன்கம். டோட்டல் இன்கம் எவ்வளோ 12 லேக். ஸோ 5 லேக் டிவைடட் பை 12 லேக் கால்குலேட் பண்ணி பாருங்க. 1,79,400 இன்டூ 5 லேக் டிவைடட் பை 12 லேக். ஸோ 74,750 வருது. எப்படி இது வந்தது மேம்? நான் வந்து டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டி என்னோடது வந்து 1,79,400. அதில் நான் இந்தியாவில் ஏர்ன் பண்ண இன்கம்க்கு மட்டும் ஆட்ரிபியூட்டபிள். ஆட்ரிபியூட்னா எவ்வளோ ப்ரொபோர்ஷனேட் மெத்தட், ஓகேவா? ப்ரொபோர்ஷனேட் மெத்தடுக்கு எவ்வளோ? ஓகே, அதாவது ஒன்றும் இல்லை, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இங்கே பாரு மேம், நான் வந்து 1,79,400 ஆக்சுவலாக இப்போ என்னோட டேக்ஸ் லைபிலிட்டி. இது எந்த இன்கம்க்கு வந்து டேக்ஸபிள்? 12 லேக்கு, அதாவது டோட்டல் இன்கம் 12 லேக்கு நான் இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும். இதில் 5 லேக்கு எவ்வளோ? கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 1,79,400 இன்டூ 5 லேக் டிவைடட் பை 12 லேக். ஸோ இப்படி கால்குலேட் பண்ணினா உனக்கு ஒரு அமௌண்ட் வரும் 74,750. 74,750. ஸோ இப்போது இதோட நீ ஆக்சுவலாக பே பண்ணதை கம்பேர் பண்ணணும். இதில் விச்செவர் இஸ் லோயர் தான் உனக்கு அலோட் அஸ் கிரெடிட் இன் ஆர்டினரி கிரெடிட் மெத்தட். ஸோ விச்செவர் இஸ் லோயர் என்ன? அஃப்கோர்ஸ் 74,750 தான். ஸோ 74,750 மைனஸ் பண்ணினா உனக்கு 1,04,650 வரும். 1,04,650 வரும். So I hope you understood the direct method, full credit method and ordinary credit method. இப்போதைக்கு நம்ம என்னென்ன மெத்தட் முடிச்சிருக்கோம் மேம்? செக்ஷன் 90 வந்து பைலேட்ரல் ரிலீஃப். பைலேட்ரல் ரிலீஃப்னா லைக் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ பைலேட்ரல் ரிலீஃப்னா லைக் வந்து ரெண்டு கண்ட்ரியுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ஒத்துக்கிறாங்க. சரி, நான் உங்களுக்கு ரிலீஃப் என்னோட ரைட்டு கிவ் அப் பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்ட்ரியுமே வந்து ஒரு அக்ரிமெண்ட், ஒரு அக்செப்டன்ஸ்குள்ளே வராங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் மெத்தட் வந்து எக்ஸம்ஷன் மெத்தட். எக்ஸம்ஷனில் நம்மளுக்கு ரெண்டு மெத்தட் இருந்து ஃபுல்லு எக்ஸம்ஷன் வித் டேக்ஸ் ப்ரோக்ரஷன். சரி, ஃபுல் எக்ஸம்ஷன் மெத்தட்னா வந்து நீ சோர்ஸ் கண்ட்ரியில் ஏர்ன் பண்ண இன்கம் ஃபுல்லாகவே இங்கே இந்தியாவில் எக்ஸம்டட். அப்போது நான் சோர்ஸ் கண்ட்ரியில் ஏர்ன் பண்ண இன்கம், ஃபாரின் இன்கம், நான் இந்தியா இன்கமோட ஆட் பண்ண தேவையில்லை. எக்ஸம்ஷன் வித் டேக்ஸ் ப்ரோக்ரஷன்னா நீ ஆட் பண்ணு. எதுக்காக? ஃபார் கால்குலேட்டிங் த டேக்ஸ் பர்பஸ். கிரெடிட் மெத்தடில் 3 மெத்தட் இருக்குது. டைரக்ட் கிரெடிட், இன்டைரக்ட் கிரெடிட் மெத்தட், ஸ்பெஷல் கிரெடிட் மெத்தட். ஸோ டைரக்ட் கிரெடிட் மெத்தடில் ஃபுல் கிரெடிட்டில் வந்து சேம் கண்ட்ரி டேக்ஸ், அதாவது சோர்ஸ் கண்ட்ரியில் டேக்ஸ் பே பண்ணதை அலோடஸ் கிரெடிட் டேக்ஸ் பேயபிள் இன் ரெசிடென்ட் கண்ட்ரி. ஆர்டினரி கிரெடிட் மெத்தடில் சேம் சோர்ஸ் கண்ட்ரியில் பே பண்ண டேக்ஸ் அலோடஸ் கிரெடிட் இன் ரெசிடென்ட் கண்ட்ரி. ஆனால் வந்து ப்ரொபோர்ஷனேட்லி. எப்படி ப்ரொபோர்ஷனேட்லி மேம்? ஆக்சுவல் டேக்ஸ் பேயபிளில் வந்து எதுக்கு? டோட்டல் இன்கம்க்கு. அப்போது நம்மளோட ஃபாரின் இன்கம்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம். சரியா? இப்போ டேக்ஸ் பேரிங் மெத்தட் பார்க்கலாம். டேக்ஸ் பேரிங் மெத்தட் பார்க்கலாம். டேக்ஸ் பேரிங் மெத்தடில் என்ன சொல்கிறாங்க? டேக்ஸ் பேரிங் மெத்தடில் ரெசிடென்ட் கண்ட்ரி இருக்காங்களே, இவங்க தான் வந்து கிரெடிட் அலோவ் பண்ணுறாங்க. அலோஸ் கிரெடிட் அதாவது இவங்க தான் அலோவ் பண்ணுறாங்க கிரெடிட்டு. எதுக்கு? சோர்ஸ் கண்ட்ரியோட இன்கம் நம்ம டேக்ஸ் பே பண்ணுது. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேடிங்கில் என்ன நடக்கும்னா, சோர்ஸ் கண்ட்ரியில் நம்ம டேக்ஸே பே பண்ணியிருக்க மாட்டோம். மேபி எக்ஸம்டடாக இருக்கலாம். எக்ஸம்டட் இன்கம் இருக்குல்ல, எக்ஸம்டட் இன்கம் டேக்ஸபிளாக. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், அக்ரிகல்ச்சர் இன்கம் இன் இந்தியா வந்து டேக்ஸபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அக்ரிகல்ச்சர் இன்கம் இன் இந்தியா வந்து டேக்ஸபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸம்டட் இன்கம்னாலும் நீ வந்து அவுட் சைடு இந்தியா சோர்ஸ் கண்ட்ரியில் டேக்ஸ் பே பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் நான் என்ன நினச்சிருப்பேன், ரெசிடென்ட் கண்ட்ரி என்னென்னு எடுத்துப்பாங்கன்னா கிரெடிட் அலோவ் பண்ணுறாங்க. எதுக்கு? நீ டேக்ஸ் பே பண்ண மாதிரி நான் அசியூம் பண்ணிப்பேன்.
ஃபார் deemed tax paid on income which is exempted income in source country, which is exempted income in source country. Okay. அதாவது சோர்ஸ் கண்ட்ரியில் ஆக்சுவலாக அந்த இன்கம் டேக்ஸபிளே கிடையாது. சோர்ஸ் கண்ட்ரியில் அந்த இன்கம் டேக்ஸபிளே கிடையாது. பட் நம்மளோட ரெசிடென்ட் கண்ட்ரி நம்ம இந்தியா வந்து நீ வந்து சோர்ஸ் கண்ட்ரி இன்கம்க்கு டேக்ஸ் பே பண்ண மாதிரியும் அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம கிரெடிட் அலோவ் பண்ணுற மாதிரியும் பண்ணுவோம். அதுதான் வந்து டேக்ஸ் பேடிங் மெத்தட். இதுதான் வந்து ஸ்பெஷல் கிரெடிட் மெத்தட். ஓகேவா? ஸ்பெஷல் கிரெடிட் மெத்தட். சரி, இதுக்கு வந்து உங்கள் ஸ்டடி மெட்டீரியல்லையே ஒரு குட்டி நல்ல சம் இருக்குது, அது நம்ம பார்க்கலாம். இந்த சம் தான். ஸோ டேக்ஸ் பேரிங்கில் பாரு, state of resident allows credit for deemed tax paid. ஆக்சுவலி சோர்ஸ் கண்ட்ரியில் அந்த டேக்ஸ் பே பண்ணலை, ஏன்னா அது எக்ஸம்டட். பட் வந்து நம்ம டீம்டு அசியூம் பண்ணிக்கிறோம் டேக்ஸ் பெய்ட் ஆன் இன்கம் விச் இஸ் அதர்வைஸ் எக்ஸாம் ஃப்ரம் த டேக்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் சோர்ஸ். tax pairing. Okay. So read this question. So A Limited, the parent company being located in country X. A Limited வந்து ஒரு பேரண்ட் கம்பெனி, அவங்க வந்து எங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்க, கண்ட்ரி எக்ஸ், ஆஸ் ஏ பிரான்ச் இன் கண்ட்ரி ஒய். ஓகே, ஸோ ஏ லிமிட்டோட பேரண்ட் கம்பெனி கண்ட்ரி எக்ஸ்லேயும் பிரான்ச் வந்து கண்ட்ரி ஒய்லேயும் இருக்குது. பிரான்ச் வந்து கண்ட்ரி ஒய்லேயும் இருக்குது. ஓகே, 1 minute guys. Then branch earns a profit of 10 lakh. Branch என்றது யாரு, country Y. Branch என்றது யாரு, country Y. சரி, country X taxes residents on global income at 30%. ஸோ country X வந்து say for an example அதுதான் வந்து நம்மளுடைய இந்தியான்னு வச்சுக்கோங்க. country X தான், அவங்க வந்து ரெசிடென்ட் கண்ட்ரி. ஸோ அவங்க வந்து குளோபல் இன்கம் டாக்ஸபிள் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு? அட் 30%. எவ்வளோக்குமா? அட் 30%. Tax rate in country Y வந்து 25%. However, as a measure to promote
எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தேர் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் கண்ட்ரி ஒய் இஸ் நாட் லிவிங் டேக்ஸ். ஸோ கண்ட்ரி ஒய் வந்து எந்த ஒரு டேக்ஸும் லெவி பண்ணுறதில்ல. எதனால? எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக கண்ட்ரி ஒய், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது வந்து எந்த ஒரு டேக்ஸும் இல்லை, அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக எந்த ஒரு டேக்ஸும் கொடுக்கறதில்ல. ஸோ நம்ம கண்ட்ரி ஒய்ன்றது சோர்ஸ் கண்ட்ரி. ஸோ ஆக்சுவலாக சோர்ஸ் கண்ட்ரியில் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோமா? இல்லை இல்லை, ஏன்னா அது எக்ஸம்டட். சரி, ஓகே. டிடிஏ இருக்குது. ஸோ இது வந்து டேக்ஸ் பேரிங் ப்ரொவிஷன்ஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? டேக்ஸ் பேரிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரி, இது வந்து சோர்ஸ் கண்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெசிடென்ட் கண்ட்ரி. கண்ட்ரி வை வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கண்ட்ரி. சோர்ஸ் கண்ட்ரியோட இன்கம் வந்து டேக்ஸ் வந்து ஆக்சுவலி எக்ஸம்டட். பட் ரெசிடென்ட் கண்ட்ரி என்ன பண்ணுவார்? நம்ம என்னமோ சோர்ஸ் கண்ட்ரியில் டேக்ஸ் பே பண்ண மாதிரி கிரெடிட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சோர்ஸ் கண்ட்ரியில் டேக்ஸ் பே பண்ண மாதிரி கிரெடிட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, ஓகே. எப்படி ஆன்சர் வரும்? டோட்டல் இன்கம். ஸோ எக்ஸு ஒய்ஏ, கண்ட்ரி எக்ஸோட இன்கம் வந்து 10 லேக்கு. சரி சரி, கண்ட்ரி ஒய்யோட இன்கமும் 10 லேக்கு, எக்ஸோட இன்கமும் 10 லேக்கு. சரி, ஏன்னா 2 பேரும் ஒரே கம்பெனி தானே? எஸ், ஒரே கம்பெனி தான். டேக்ஸ் ஆன் அபோவ் ரிலீஃப். சாரி, டேக்ஸ் ஆன் அபோவ் பிஃபோர் ரிலீஃப். ரிலீஃப் கொடுக்கறதுக்கு முன்னாடி டேக்ஸ் எவ்வளோ? சரி, கண்ட்ரி எக்ஸோடைய டேக்ஸ் ரேட் வந்து 30%, கண்ட்ரி ஒய்யோடைய டேக்ஸ் ரேட் வந்து 25%. ஓகே, கண்ட்ரி ஒய்யில் ஏதாவது டேக்ஸ் பே பண்ணுறோமா? இல்லை, கிடையாது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ எக்ஸுன்றதுல அவங்க தான் வந்து குளோபல் இன்கம் டேக்ஸபிள். குளோபல் இன்கம் டேக்ஸபிள்னா நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரு இன்கம் தான், 10 லேக்கு. அது ஏர்ன்ட் இன் கண்ட்ரி வை, அதனால தான் அந்த இன்கம் 10 லேக் வச்சுருக்கோம். டேக்ஸ் ஆன் அபோவ் ரிலீஃப் எவ்வளோ? 10 லேக் இன்டூ 30% வந்து 3 லேக். இது ஆக்சுவலி டேக்ஸ் பேயபிள். இப்போது இதில் வந்து நம்ம டேக்ஸ் பேடிங் மெத்தடில் எவ்வளோ எக்ஸம்ஷன் ப்ரொவைட் பண்ணுவேன்னா, மேம் நான் வந்து சோர்ஸ் கண்ட்ரியில் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், ஆக்சுவலி டேக்ஸ் பேடிங் மெத்தடில் சோர்ஸ் கண்ட்ரியில் பே பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நான் பே பண்ணதான் நினச்சி கிரெடிட் அலோவ் பண்ணுவேன். எவ்வளோ நீ பே பண்ணால் எவ்வளோ பண்ணியிருப்ப? 10 லேக் இன்டூ 25%. 10 லேக் இன்டூ 25% எவ்வளோ வரும்? 2,50,000. ஸோ அதை மைனஸ் பண்ணினா பேலன்ஸ் டேக்ஸ் பேபிள் வந்து 50,000. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். டேக்ஸ் பேடிங் மெத்தட் புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மெத்தடு. இதில் பைலேட்டரல் ரிலீஃப் செக்ஷன் 90 ஆர் 90A வந்து நம்மளுக்கு இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு மெத்தட் தான், இன்டைரக்ட் கிரெடிட் மெத்தட். என்னதுமா? இன்டைரக்ட் கிரெடிட் மெத்தட், அண்டர்லைன் டேக்ஸ் கிரெடிட் மெத்தட் சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரை டு மிட்டிகேட் த எக்கனாமிக் டபுள் டாக்ஸேஷன். அதாவது மிட்டிகேட்னா அவங்க வந்து ரெடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஓகேவா? ரெடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. சரி, ஓகே. ஸோ இந்த கேஸில் யார் வந்து கிரெடிட் அலோவ் பண்ணுறா, கிரெடிட்டை வந்து ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணுறான்னா, ஸோ இது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? சரி, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க என்ன ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுமா? எஸ், டேக்ஸ் பே பண்ணும். சேம் ப்ராஃபிட்ஸ் வந்து யாருக்கு கொடுத்துருப்பாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க.
இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் கையில் இது ஒரு இன்கமா? எஸ், இது ஒரு இன்கம். இப்போ இந்த இன்கமுக்கு டாக்ஸபிளா? எஸ், டாக்ஸபிள் தான். ஓகேவா? டிவிடெண்டாக பே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட ஹேண்ட்ஸில் வந்து இது இன்கம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஹேண்ட்ஸ்லேயும் இன்கம் வந்து இது டாக்ஸபிள் தான். ஓகேவா? சரி, இப்போ இந்த இன்டைரக்ட் கிரெடிட் மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா, சேம் இன்கம் இஸ் டாக்ஸ்டு மோர் தேன் ஒன்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனி வந்து யூஎஸில் இருக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எங்கே இருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இது 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸா? எஸ், டிஃப்ரெண்ட் பிளேசஸ். சேம் இன்கம். ப்ராஃபிட்ன்றது ஒரு இன்கமு. கம்பெனி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்க்கு டேக்ஸ் பே பண்ணுறாங்க யூஎஸில். அது அந்த ப்ராஃபிட் இன்கம்மை தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஃபிட் இன்கம்மை தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்கமாக வருது, அதையும் டாக்ஸபிள் பண்ணுறாங்க. ஸோ இன்டைரக்ட் கிரெடிட் மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா, சேம் இன்கம் இஸ் டாக்ஸ்டு மோர் தேன் ஒன்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். ஸோ இங்கே கம்பெனி, இது ஷேர் ஹோல்டர்ஸ், டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். இந்த ஓகே, சேஃப் ஆன் எக்ஸாம்பிள் இதுவும் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. சேம் ஜூரிடிக்ஷன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் இந்த அண்டர்லையிங் டாக்ஸ் கிரெடிட் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். So underlying tax credit method attempts to mitigate the economic double taxation. So actually, 1 minute guys. So உங்களுக்கு 2 taxation இருக்குது, economic double taxation and judicial double taxation. சும்மா தெரிஞ்சுக்கோ, economic double taxation and judicial double taxation. economic double taxation இப்போ நான் சொன்னேன், லைக் வந்து சேம் இன்கம். வெயிட் மினிட், நான் வந்து இங்கே எழுதிறேன். So we have economic double taxation and then judicial double taxation. ஓகேவா? ஸோ எக்கனாமிக் டபுள் டாக்ஸேஷனுக்கு என்ன அர்த்தம் மேம்? சேம் இன்கம் ஆனால் taxed in 2 or more persons, 2 or more countries in hands of different persons. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பர்சன்ஸில் நம்ம எக்ஸாம்பிளில் யார் யார் மேம்? ஒரு பக்கம் கம்பெனி, ஒரு பக்கம் ஷேர் ஹோல்டர்ஸு. 2 or more countries நம்ம எக்ஸாம்பிளில் இந்தியா, இன்னொரு பக்கம் யூஎஸ். ஓகே, ஜுடிஷியல் டபுள் டாக்ஸேஷன்னா வந்து சேம் இன்கம், அதில் வந்து 2 or more country double taxation, அதாவது levy tax in hands of same entity. அதாவது ஒரு கம்பெனி மேலேயே வந்து 2 or more countries டேக்ஸ் வந்து சேம் இன்கமில் லெவி பண்ணுறதுக்கு பேர் என்னது? ஜுடிஷியல் டபுள் டாக்ஸேஷன். இது தெரிஞ்சு வச்சுக்கோ, எக்கனாமிக் டபுள் டாக்ஸேஷன் அண்ட் தென் ஜுடிஷியல் டபுள் டாக்ஸேஷன். ஸோ நம்ம இந்த இன்டைரக்ட் கிரெடிட் மெத்தட், அண்டர்லையிங் டாக்ஸ் கிரெடிட் மெத்தடில் எக்கனாமிக் டபுள் டாக்ஸேஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ எக்கனாமிக் டபுள் டாக்ஸேஷனா சேம் இன்கம் taxed in 2 or more countries in the hands of different person. சேம் இன்கம் taxable in 2 or more countries in the hands of different persons. சரி, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இதுதான். இதில் வந்து எவ்வளோக்கு மேம் வந்து நம்ம கிரெடிட் வந்து அலோவ் பண்ணலான்னா,
இந்த டிவிடெண்ட் இன்கமுக்கு டேக்ஸ் பே பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஃபிட்டுக்கு பே பண்ண டேக்ஸையும் நம்ம கிரெடிட் அலோவ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம். ஓகே, 1 minute. Read this question, your study material question. Okay, so I hope you have read the question. A Limited வந்து ஒரு பேரண்ட் கம்பெனி. A Limited வந்து பேரண்ட் கம்பெனி. ஸோ இவங்க எங்கே லொக்கேட் ஆகிருக்காங்க? ஓகே, ஸோ A Limited பேரண்ட் கம்பெனி பீயிங் லொக்கேட்டட் இன் கண்ட்ரி எக்ஸ். அவங்களுக்கு ஒரு சப்சிடரி இருக்குது B Limited, அவங்க கண்ட்ரி ஒயில் இருக்காங்க. ஸோ B Limited அவுட் ஆஃப் இஸ் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் 10 lakh பெய்ட் டிவிடெண்ட் டு A Limited 1 lakh. அதாவது B Limitedோட ப்ராஃபிட்ஸ் வந்து 10 lakh, இதுலேருந்து 1 lakh யாருக்கு பே பண்ணியிருக்காங்கன்னா A Limitedக்கு பே பண்ணியிருக்காங்க, பேரண்ட் கம்பெனிக்கு பே பண்ணியிருக்காங்க. அதாவது சப்சிடரியிலேருந்து பேரண்ட் கம்பெனிக்கு இன்கம் ஷேர் பண்ணியிருக்காங்க டிவிடெண்டாக. ஓகேவா? சப்சிடரி வந்து B Limited, பேரண்ட் வந்து A Limited. ஸோ அதர் இன்கம் ஆஃப் A Limited, A Limitedக்கு B Limited கொண்ட ப்ராஃபிட்ஸ் 1 lakh, அதோடு சேர்த்து அதர் இன்கம் 11 lakh இருக்குது. B Limitedோட ப்ராஃபிட் 10 lakh. சரியா? சரி, டிவிடெண்ட் வித்ஹோல்டிங் டேக்ஸ் ரேட் இன் கண்ட்ரி ஒய் பார்த்தீங்கன்னா 15%. சரி, B Limited தான் வந்து கண்ட்ரி ஒயில் இருக்குது, A Limited கண்ட்ரி எக்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இவங்களோட டேக்ஸ் ரேட் வந்து 15%. ஸோ டேக்ஸ் ரேட் இன் கண்ட்ரி ஒய் பார்த்தீங்கன்னா 25%, கண்ட்ரி எக்ஸ் பார்த்தீங்கன்னா 30%, டிவிடெண்டோட டேக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15%. ஸோ DTA இருக்குது, அண்டர்லைன் டேக்ஸ் கிரெடிட் மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க இது? ஓகே, ஸோ டோட்டல் இன்கம் எவ்வளோ? டோட்டல் இன்கம் வந்து A Limitedக்கு 11 + 1 lakh 12 lakh, B Limitedக்கு 10 lakh. ஸோ டேக்ஸ் ஆன் அபோவ் ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டேக்ஸ் ஆன் அபோவ் எவ்வளோ வரும்? ஸோ இது வந்து ஓல்டா இல்லை நியூவான்னு பார்க்கணும். ஓல்டார் நியூவாக பார்க்கணும். பட் வந்து கம்பெனி ரிலேட்டட். ஸோ கம்பெனி ரிலேட்டட் நம்மளுக்கு தெரியும். டொமஸ்டிக் கம்பெனி டேக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 25%. ஓகே, ஸோ டேக்ஸ் ரேட்டு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. சாரி டேக்ஸ் ரேட் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. கண்ட்ரி எக்ஸு வந்து எவ்வளோமா? 30%. கண்ட்ரி ஒய் பார்த்தீங்கன்னா 25% போடுங்க. 1 lakh into 30%, 3,60,000, 10 lakh into 25%, 2,50,000. இப்போது டேக்ஸ் கிரெடிட் ஃபார் வித் ஹோல்டிங் டேக்ஸ். என்னது மேம் டேக்ஸ் கிரெடிட் ஃபார் வித் ஹோல்டிங் டேக்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த 15% வந்து இந்த டிவிடெண்ட் கொடுத்துருப்போம்ல A Limitedக்கு. ஸோ இந்த 1 lakhன்றது நம்மளோட B Limited கையிலையும் டேக்ஸபிள், A Limited கையிலையும் டேக்ஸபிள். கரெக்டாக? ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ஜுடிஷியல் டபுள் டாக்ஸேஷன் மாதிரி இருக்குது. நல்லா கவனி. B Limitedோடைய ப்ராஃபிட்ஸ் வந்து 10 lakh. ஸோ இவங்களோட ப்ராஃபிட்டுக்கு B Limitedும் டாக்ஸபிளா, எக்ஸ் டாக்ஸபிள். இந்த 10 lakhலேருந்து 1 lakh டிவிடெண்டாக யாருக்கு பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா A Limited, அது அவங்களோட பேரண்ட் கம்பெனி. ஸோ இவங்க வந்து கண்ட்ரி எக்ஸில் இருக்காங்க, இவங்க வந்து கண்ட்ரி ஒயில் இருக்காங்க. கரெக்டாமா? சரி, ஸோ டிவிடெண்டாக பே பண்ணுறாங்க. இப்போ A Limited கையில் இந்த 1 lakhன்றது டாக்ஸபிள். சரி, ஓகே, எவ்வளோக்கு? 15%. ஸோ அதனால் 1 lakh into 15% வந்து டேக்ஸ் கிரெடிட் வந்து நம்ம அலோவ் பண்ணுறோம் 15,000. ஸோ 3,60,000 minus 15,000. ஸோ A Limited வந்து ரெசிடென்ஸ் கண்ட்ரி, B Limited வந்து சோர்ஸ் கண்ட்ரின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 3,45,000. ஸோ ரிலீஃப் ஆஸ் பர் அண்டர்லையிங் டேக்ஸ் கிரெடிட் மெத்தட். வந்து 10 lakhன்றது நம்ம சோர்ஸ் கண்ட்ரியோட இன்கம் இன்டூ ஃபாரின் இன்கம் எவ்வளோ? 25%. 2,50,000 போட்டிங்கன்னா டேக்ஸ் பேபிள் ஆஃப்டர் ரிலீஃப் வரும். ஸோ உங்களுக்கு இந்த கேஸில் வந்து 2 ரிலீஃப் வருது. அதாவது வித் ஹோல்டிங் டேக்ஸ், டிவிடெண்டோட வித் ஹோல்டிங் டேக்ஸும் கிரெடிட்டு,
அட் த சேம் டைம் நீங்கள் சோர்ஸ் கண்ட்ரியில் என்ன டேக்ஸ் பே பண்ணீங்களோ அதுவும் ரெசிடென்ட் கண்ட்ரியில் ரிலீஃபுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சோர்ஸ் கண்ட்ரியில் என்ன டேக்ஸ் பே பண்ணீங்களோ அது ரெசிடென்ட் கண்ட்ரியில் ரிலீஃபுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம சோர்ஸ் கண்ட்ரியில் எவ்வளோ பே பண்ணியிருப்போம் மேம்? 10 lakh இன்கம்னா 25% டேக்ஸ் ரேட்னா 2,50,000. அது வந்து ரெசிடென்ட் கண்ட்ரி ரிலீஃப். அதோட சேர்த்து இன்டைரக்ட் கிரெடிட் மெத்தட், அண்டர்லேயிங் டேக்ஸ் கிரெடிட் மெத்தடில் நம்மளுக்கு வந்து வித் ஹோல்டிங் டேக்ஸும் வந்து கிரெடிட் அலோடு. வித் ஹோல்டிங் டேக்ஸ்னால் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து டிவிடெண்ட் பே பண்ணமோ அதில் இருக்கிற டேக்ஸ் ரேட் கண்டுபிடிச்சி அந்த டேக்ஸ் அமௌண்ட்டும் நம்ம கிரெடிட்டாக அவைல் பண்ணுவோம். ஸோ இன் சிம்பிள் இன்டைரக்ட் டேக்ஸ் கிரெடிட் வந்து சோர்ஸ் கண்ட்ரியில் டேக்ஸ் பெய்டு வந்து கிரெடிட்டாக கிளைம் பண்ணிக்கலாம். எதில்? இன் ரெசிடென்ட் கண்ட்ரி. ப்ளஸ் டிவிடெண்ட் இன்கம்குள்ள பே பண்ண டேக்ஸையும் நம்ம வந்து கிரெடிட்டாக அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ 2 கிரெடிட் வருது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பைலேட்டரல் ரிலீஃப் கம்ப்ளீட்லி ஓவர். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா யூனிலேட்ரல் ரிலீஃப். நெக்ஸ்ட்டு வந்து என்னம்மா? யூனிலேட்ரல் ரிலீஃப். ஓகே. சரி. ஸோ யூனிலேட்ரல் ரிலீஃப் வந்து செக்ஷன் 91. ஸோ தேர் இஸ் நோ அக்ரிமெண்ட்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து யூனிலேட்ரல் ரிலீஃப் ஞாபகம் வரும். தேர் இஸ் நோ அக்ரிமெண்ட்னா யூனிலேட்ரல் ரிலீஃப் ஞாபகம். யூனிலேட்ரல் ரிலீஃப் நம்மளுக்கு வந்து ஒருத்தர் மட்டும்தான் ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார்? நம்மளோட ரெசிடென்ட் கண்ட்ரி. பட் நம்ம ஆவரேஜ் டேக்ஸ் ரேட்டுக்கு ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அண்ட் தென் யூனிலேட்ரல் ரிலீஃப்க்கு தான் மெயினாக உங்களுக்கு டிடக்ஷன்ஸோட நாலேஜ் அதிகமாக தேவை. ஏன்னா யூனிலேட்ரல் ரிலீஃப் தான் கொஞ்சம் பெரிய சம் மாதிரி வரும். அண்ட் தென் டிடக்ஷன்ஸ் வந்து இதில் தான் உங்களுக்கு நல்லா டெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? சரி. யூனிலேட்டரல் ரிலீஃப். யூனிலேட்ரல் ரிலீஃப் செக்ஷன் 91 நோ டிடிஏஏ. சரி, இதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடெண்ட்டாக இருக்கணும். நம்மளோட அசசி வந்து ரெசிடெண்ட் இன் இந்தியாவாக இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ஃபாரினில் ஏர்ன் பண்ணியிருக்கணும். டேக்ஸ் வந்து ஆல்ரெடி பே பண்ணி முடிச்சிருக்கணும். ஓகேவா? டேக்ஸு பெய்ட் இன் ஃபாரின் கண்ட்ரி. டேக்ஸ் ஆல்ரெடி ஃபாரின் கண்ட்ரியில் பே பண்ணியிருக்கணும். அண்ட் தென் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டட் அக்ரிமெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் உங்களால் யூனிலேட்ரல் ரிலீஃப் செக்ஷன் 91 ஃபாலோ பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இதுலேருந்து வரும். யூனிலேட்ரல் ரிலீஃப் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஆஃப் ஆஸ்கிங் கொஷின் இன் டிடிஏ வந்து யூனிலேட்ரல் ரிலீஃப் தான். ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஸ்டெப் இருக்குது? ஓகே. ஸ்டெப் 1 வந்து நம்ம வந்து டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். டோட்டல் இன்கம்னா நம்மளோட இந்தியன் இன்கம் ப்ளஸ் ஃபாரின் இன்கம், அண்ட் தென் டிடக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸ்டெப் 2 டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கால்குலேட் டேக்ஸ். ஓகேவா? ஸ்டெப் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் டேக்ஸ் எப்படி மேம் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, கிராஸ் டேக்ஸ் டிவைடட் பை நெட் டோட்டல் இன்கம் இன்டூ 100. ஸோ இது ஆல்ரெடி ஒரு கிராஸ் டேக்ஸ் கண்டுபிடிச்சுவேன். கிராஸ் டேக்ஸ்னால் நீ அதுலேருந்து இன்னும் டிடிஎஸ், டிசிஎஸ், இந்த மேட், ஏஎம்டி, அட்வான்ஸ் டேக்ஸ் இதெல்லாம் எதுவும் மைனஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணாமல் ஒரு டேக்ஸ் அமௌண்ட்னா அது கிராஸ் டேக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆவரேஜ் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் டேக்ஸ்னால் கிராஸ் டேக்ஸ் டிவைடட் பை நெட் டோட்டல் இன்கம் இன்டூ 100. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஸ்டெப் 4 வந்து ஃபாரின் கண்ட்ரியோடைய டேக்ஸ் ரேட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஃபாரின் கண்ட்ரியோட டேக்ஸ் ரேட் கண்டுபிடிக்கணும். எப்படி ஃபாரின் கண்ட்ரியோட டேக்ஸ் ரேட் கண்டுபிடிப்போம்? சிம்பிள். ஃபாரின் இன்கம் டேக்ஸ் இன் ஃபாரின் இன்கம் டிவைட் இன்டூ 100. ஓகே. ஸ்டெப் 5 என்னதுன்னா உன்னோட ஸ்டெப் 3 ஆர் ஸ்டெப் 4ஓட லோயர். ஸ்டெப் 3 ஆர் ஸ்டெப் 4ஓட லோயர். ஸோ அந்த என்ன டேக்ஸ் ரேட் உனக்கு வந்ததோ அதுதான் உனக்கு ரிலீஃப். ஸ்டெப் 6 தான் வந்து ரிலீஃப். ஓகேவா? ஸோ ரிலீஃப் எவ்வளோக்கு மேம் ரிலீஃப் அப்படின்னா ஃபாரின் இன்கம் இன்டூ ஸ்டெப் 5ல் கண்டுபிடிச்சே ஒரு டேக்ஸ் ரேட்டு. அது ஃபாரின் இன்கம் இன்டூ ஸ்டெப் 5ல் கண்டுபிடிச்ச ஒரு டேக்ஸ் ரேட். சரி, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஞாபகம். ஸ்டார்டிங் நார்மல் டோட்டல் இன்கம்னா என்னென்ன இன்கம் இருக்கோ, பட் எக்ஸம்டட் இன்கம் வராது. டேக்ஸபிள் இன்கம் தான் வரும். ஸோ இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம், அதுக்கப்புறம் டிடக்ஷன்ஸ்லாம் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் இன்கம் வரும். அதில் வந்து நீ கிராஸ் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் டேக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன் மேம்? கிராஸ் டேக்ஸ் டிவைடட் பை நெட் டோட்டல் இன்கம். நெட் டோட்டல் இன்கம் அப்படின்னா டிடக்ஷன்ஸ்க்கு அப்புறம் வரது பேர் தான் என்னது? நெட் டோட்டல் இன்கம் இன்டூ 100. அப்புறம் ஃபாரின் கண்ட்ரியோட டேக்ஸ் ரேட்டு. இதில் விச் எவ்ரி லோயர் தான் நம்மளோட ஸ்டெப் 5. ஸோ ஸ்டெப் 6 என்னது? ரிலீஃப் அமௌண்ட் எவ்வளோனா ஃபாரின் இன்கம் இன்டூ ஸ்டெப் 5 ரேட். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருந்து தான் இருக்கும். சரி, ஓகே கைஸ். ஸோ ஒர்க் புக் எடுத்துக்கோங்க. ஸோ செக்ஷன் 91 யூனிலேட்டர் ரிலீஃப்லேயே வந்து மேக்ஸிமம் கொஷின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி, ஸோ illustration 2 in your workbook. So Mr. Rajan, a resident in India. Okay, first condition satisfied. Has derived the following income previous year. Income from profession 9,54,000. Royalty on books from foreign country. அப்போ இது என்னது? இந்தியன் இன்கம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 lakh இஸ் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80 QQB. டேக்ஸ் பெய்ட் இன் ஃபாரின் கண்ட்ரி. ஓகே, நம்மளுக்கு வேலை மிஷம். டேக்ஸ் ரேட் இன் ஃபாரின் கண்ட்ரி கொடுத்துட்டாங்க. அதாவது நம்மளுடைய ஸ்டெப் 4 அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னென்ன? 20%. Compute the tax liability if we opted for the old regime, assuming that India does not have any agreement. So no DTA. So section 91. ஓகேவா? ஸோ இங்கே டேக்ஸ் பெய்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எல்லா கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபைடு. நம்மளோட அசசி இந்தியன் ரெசிடென்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்கம் டிரைவ் பண்ணுறாரு. ஃபாரின் இன்கமுக்கு டேக்ஸும் பே பண்ணிட்டாரு. நோ டிடிஏ. ஸோ எல்லா ப்ரொவிஷன்ஸும் மேட்ச் ஆகுது. இப்போ நம்ம ஆன்சர் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1 வந்து டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து ஸ்டெப் 1 வந்து என்னது? டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ டோட்டல் இன்கம்? 9,54,000. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 8 lakh. ஸோ டோட்டல் இன்கம் 17,54,000. இல்லை வந்து டோட்டல் இன்கம் வந்து ஆஃப்டர் டிடக்ஷன். இதுதான் வந்து ஸ்டெப் 1. ஸோ டிடக்ஷன் வந்து 80 QQBயில் நம்மளுக்கு இருக்குது. அமௌண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க 3 lakh அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 lakh வந்து நம்ம டிடக்ட் பண்ணிக்கிட்டோம். பண்ணதுக்கப்புறம் வரது டோட்டல் இன்கம் தான் வந்து நம்மளுக்கு என்னதுமா? ஸ்டெப் 1. ஓகே, இதில் வந்து நம்ம டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓல்டு ரெஜிம் சொல்லிட்டாங்க. ஸோ அப் டு 10 lakh to 1,12,500. பேலன்ஸில் 30% போட்டிங்கன்னா 2,48,700 ப்ளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்துடும். இதுதான் வந்து ஸ்டெப் 2. அதாவது கிராஸ் டேக்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்டெப் 2 வந்து என்னது? கிராஸ் டேக்ஸ் அமௌண்ட். இப்போது நம்ம ஸ்டெப் 3 கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 3 என்னது? ஸ்டெப் 3 ஆவரேஜ் டேக்ஸ். ஆவரேஜ் டேக்ஸ் வந்து கிராஸ் டேக்ஸ் இன்டூ நெட் டோட்டல் இன்கம் இன்டூ 100. ஸோ கிராஸ் டேக்ஸ் எவ்வளோ? 2,58,648 ஆஃப்டர் ஆடிங் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். அது ஞாபகம் வச்சுக்கோ. ஆஃப்டர் ஆடிங் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். ஸோ 2,58,648 டிவைடட் பை உங்களோட நெட் டோட்டல் இன்கம் எவ்வளோ? 14,54,000. இதுதான் உங்களோட நெட் டோட்டல் இன்கம். அதாவது ஆஃப்டர் டிடக்டிங் டிடக்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? நெட் டோட்டல் இன்கம் சொல்லுவோம். ஸோ
2,58,648 டிவைடட் பை டோட்டல் இன்கம் இன்டூ 100 பார்த்தீங்கன்னா 17.79%. 17.79%. ஸ்டெப் 4 என்னது? ஃபாரின் இன்கமோடைய டேக்ஸ் ரேட் கண்டுபிடிக்கணும். பட் அவங்களே கொடுத்துட்டாங்க 20%. ஸோ 20%. இப்போ விச்சோட லோயர் எது? அஃப்கோர்ஸ் 17.79%. ஓகேவா? விச்சோட லோயர் கண்டுபிடிச்சோமா? ஸ்டெப் 5, ஸ்டெப் 3 ஆர் ஸ்டெப் 4. இப்போது ஸ்டெப் 6 வந்து ரிலீஃபு. ரிலீஃப் எப்படி கண்டுபிடிப்பேன் மேம்? ஃபாரின் இன்கம் இன்டூ ஃபாரின் டேக்ஸ் ரேட், சாரி விச்சோட லோயர் நம்ம கண்டுபிடிச்சா விச்சோட லோயர் டேக்ஸ் ரேட்டு. இப்போது இங்கே தான் நீ வந்து கான்சியஸாக இருக்கணும். ஃபாரின் இன்கம்மை எதுக்கு என்னென்னு எடுத்துப்பேன்? 8 லேக்குன்னு எடுத்துக்கணுமா இல்லை வேறு என்ன எடுத்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஃபாரின் இன்கம் 8 லேக் தான். ஆனால் 8 லேக்கு நீ ஆக்சுவலாக டேக்ஸ் பே பண்ணுறியா ஃபாரினுக்கு? இப்போ 8 லேக்கு நீ டேக்ஸ் பர்சன்டேஜ் போட்டு நீ ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணனா அதிகமாக நீ ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஏன்னா 8 லேக்கு நீ ஃபாரினில் டேக்ஸ் பே பண்ணல. ஏன்னா எக்ஸம்ஷன், அதாவது டிடக்ஷன் வந்து 3 லேக் கிளைம் பண்ணியிருக்க. ஆக்சுவலாக எவ்வளோ இன்கமுக்கு தான் நீ பே பண்ணியிருக்க ஃபாரினுக்கு? 8 - 3 5 லேக்கு தான் பே பண்ணியிருக்க. அப்போ 5 லேக்கில் தான் நீ இந்த டேக்ஸ் பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ 5 லேக் எப்படி வந்ததுன்னா மேம் 8 லேக் - 3 லேக் எக்ஸம்ஷன். ஸோ 5 லேக்கில் நம்ம அந்த விச்சோட லோயர் கண்டுபிடிச்ச டேக்ஸ் ரேட்டை இன்டூ பண்ணோன்னா நம்மளுக்கு ரிலீஃப் வந்துடும். அப்புறம் ஆக்சுவல் டேக்ஸ் பேயபிள் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே பாரு, since 3 lakh of foreign royalty was allowed as deduction as under section 80 QQB, it is not அது வந்து டபுள் டாக்ஸேஷன் கிடையாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸே பே பண்ணல, அது எக்ஸாம்ட். ஆல்சோ அதை டிடக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டேக்ஸ் ரேட்ன்றது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தென் we will see illustration 3. சரி, illustration 3 படிங்க. ஃபஸ்ட்டு நம்ம செக்ஷன் 91 ஃபாலோ பண்ணணும்னா கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிருந்தாலும் நீங்கள் ஸ்டெப்ஸ் வந்து ஆரம்பிக்க முடியும். ஓகே, Subham, a post good merchant and resident Indian, is doing resident சொல்லிட்டாங்க, doing business in India and abroad. Okay, during the previous year 24-25 following information கொடுத்துருக்காங்க. Income from business in India. So business from country A, foreign income இருக்குது. And then பார்த்தீங்கன்னா ஃபாரினில் டேக்ஸ் பே பண்ணியிருக்காரா? ஓகே, பே பண்ணியிருப்பாரு, நம்ம எடுத்துப்போம். இன்கம் டேக்ஸ் லெவிட் பை கவர்மெண்ட், ஓகே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம டிடிஏஏ செக்ஷன் 91 ஃபாலோ பண்ணலாம். இன்கம் டஸ் நாட் ஹேவ் அன் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்கம் டஸ் நாட் ஹேவ் அன் அக்ரிமெண்ட் ஃபார் அவாய்டன்ஸ் ஆஃப் டபுள் டாக்ஸேஷன். ஸோ கண்ட்ரி ஏ ஃபாரின் இன்கமோடைய இன்கம் வந்து 12 லேக்கு. இன்கம் டேக்ஸ் லெவிடு, அதாவது ஃபாரின் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்டெப்பு 4 கண்டுபிடிக்கணும். லைக் ஃபாரினோட ரேட் கண்டுபிடிக்கணும், ஃபாரின் டேக்ஸ் ரேட் கண்டுபிடிக்கணும். ஓகே, loss from the business in country B with which also India does not have an agreement. ஸோ நம்மளுக்கு இந்தியா கொடுத்துருக்காங்க, கண்ட்ரி ஏ கொடுத்துருக்காங்க, கண்ட்ரி பி கொடுத்துருக்காங்க. கண்ட்ரி ஏல இருக்க இன்கம் கொடுத்துருக்காங்க, கண்ட்ரி பியில் இருக்க லாஸ் கொடுத்துருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் டு பிபிஎஃப், பேமெண்ட் ஆஃப் இது வந்து 80C. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 80D, இது லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் லைஃப் ஆஃப் ஓகே லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னா 80C தான். ஓகே, ஆனால் இவங்க கொஷினில் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா தே ஆர் ஃபாலோ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா இந்த டிடக்ஷன்லாம் வந்து அலோடு கிடையாது. ஸோ நீங்கள் வரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஓகேவா? சரி, இப்போ பாரு, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன மேம்? டோட்டல் இன்கம் கேல்குலேட் பண்ணணும். டோட்டல் இன்கம் எது? 28 lakh + 12 lakh. 28 lakh + 12 lakh. ஓகே, ஆனால் நம்மளுக்கு லாஸ், அனதர் பிஸ்னஸில் லாஸ் இருக்குது. கண்ட்ரி பிலையும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், லாஸ் இருக்குது. சரி, பிஸ்னஸ் இன்கம் செட் ஆஃப் பண்ணிக்கலாமா? எஸ், செட் ஆஃப் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் சப்ஜெக்டோடைய ஸ்லைட் நாலேஜ் வேணும். சரி, அப்போது 28 + 12 - 5 lakh போட்டிங்கன்னா ஸ்டெப் 1 நம்மளோட டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சாச்சு 35 lakh. கிராஸ் டோட்டல் இன்கம்
டிடக்ஷன் எதாவது அலோவ் பண்ண முடியுமா ஏடிசியில்? இல்லை, ஏன்னா இவங்க என்ன டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எந்த ஒரு டிடக்ஷனும் அலோடு கிடையாது. ஸோ ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2. ஸோ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் படி நீங்கள் வந்து டேக்ஸ் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது கூட ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்டெப் 2 உங்களுக்கு வந்துடும். ஸ்டெப் 2 வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 ஆவரேஜ் டேக்ஸ். ஆவரேஜ் டேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் மேம்? கிராஸ் டேக்ஸ். கிராஸ் டேக்ஸ் இது 7,69,600 டிவைடட் பை நெட் டோட்டல் இன்கம். ஸோ இதுதான் உங்களோட நெட் டோட்டல் இன்கம். 35 lakh into 100, 21.99%. ஓகே. ஸ்டெப் 4 என்னது மேம்? ஃபாரின் இன்கமோட டேக்ஸ் ரேட் கண்டுபிடிக்கணும். ஃபாரின் இன்கமோட டேக்ஸ் ரேட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபாரின் இன்கம் டேக்ஸ் ரேட் வந்து டேரெக்டாக கொடுக்கலன்னா எப்படி கண்டுபிடிப்பேன் மேம்? ஃபாரின் இன்கமில் டேக்ஸ் நான் எவ்வளோ பே பண்ணேன் டிவைடட் பை ஃபாரின் இன்கம் இன்ட்டு 100. எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணேன்? 3 lakh டிவைடட் பை 12 lakh இன்ட்டு 100 போட்டு பாருங்கள். 3 lakh டிவைடட் பை 12 lakh இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 25% வருது. ஸோ 25% விச்சவர் இஸ் லோயர் இது 21.99%. விச்சவர் இஸ் லோயர் தான் ஸ்டெப் 5. ஸ்டெப் 6 என்னதுமா மேம்? விச்சவர் இஸ் லோயரில் நம்ம கண்டுபிடிச்ச டேக்ஸ் ரேட்டை ஃபாரின் இன்கமில் ரிலீஃப் போடணும். ஃபாரின் இன்கம் எவ்வளோ? 12 lakh இன்ட்டு 21.99% ரிலீஃப் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் என்னது? டேக்ஸ் பேயபிள். ஓகேவா? சிம்பிள். நெக்ஸ்ட் illustration 4. ஓகே. ஸோ ட்ரை illustration 4மா. ஸோ கவிதா ஏஜ் 63 years. 63 yearsனா சீனியர் சிட்டிசன். இட்ஸ் a resident. ஓகே. கிளாசிக்கல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். So classical dance performance. During the previous year 24-25, she earned income from India as well as from country X. India does not have DTA, so section 91. Her income and investments as follows. Rental income from residential house property located in country X. So அவங்க வந்து இல்லை கொடுத்துருக்காங்க, ஃபாரின் டாலரில் கொடுத்துருக்காங்க 28,000. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முனிசிபல் டேக்ஸ் பெய்டு இன் கண்ட்ரி எஸ் 250. கன்வர்ஷன் ரேட் நம்மளுக்கு 70 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனல் இன்கம் ஃப்ரம் கான்சஸ் இன் இந்தியா, இது வந்து இந்தியன் இன்கம். ப்ரொஃபஷனல் இன்கம் ஃப்ரம் கான்சஸ் ஹெல்ட் இன் கண்ட்ரி எக்ஸ், இது ஒன்று. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் இந்தியன் பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட். இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் இந்தியன் பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஸோ 80 TTB. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃப்ரம் இந்தியன் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் 80 TTB, ஏன்னா சீனியர் சிட்டிசன். ஓகேவா? ஸோ ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு 50,000 லிமிட் நம்ம படிச்சிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் PPF 80C. 5 year deposit in the name of son 1 lakh not eligible for deduction, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நோ வரி. மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 80D. ஃபார் செல்ஃப் 27,000, 31,000. சீனியர் சிட்டிசன்றால 50,000 லிமிட்டு. டேக்ஸ் பெய்ட் இன் கண்ட்ரி எம். டேக்ஸ் பெய்ட் இன் கண்ட்ரி எம், அதாவது இன்னொரு கண்ட்ரியில் பே பண்ண டேக்ஸ் வந்து 20%. ஸோ கவிதா has not opted for செக்ஷன் 115 BAC கம்ப்யூட்டர் டேக்ஸ். அப்போ ஓல்டு. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது மேம்? டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்னது? டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். டோட்டல் இன்கம்னுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 28,000 இன்ட்டு 70 போடணும். மைனஸ் முனிசிபல் டேக்ஸ் 250 இன்ட்டு 70 போடணும். ஸோ 28,000 இன்ட்டு 70 90,50,000 மைனஸ் முனிசிபல் டேக்ஸ். இதுக்கு வந்து நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நாலேஜ் கொஞ்சம் வேணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நெட் ஆனுவல் வேல்யூ வரும். ஸோ ஓல்டுன்றதுனால 30% ஆஃப் NAV. ஓல்டு நியூ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 30% ஆஃப் NAV டிவைட் பண்ணிக்கலாம்.
ஸோ 30% ஆஃப் NAV டிடக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 13,59,750 ஒரு இன்கம். ஓகே. செகண்ட் வந்து பிஜிபிபி. பிஜிபிபி ப்ராஃபிட் பிஸ்னஸ் இன்கம் இந்தியாவில் ஏர்ன் பண்ணதுக்கு 16 லேக்கு. கண்ட்ரி எக்ஸுக்கு ரேட் கொடுத்துருக்காங்க 11,200 இன்ட்டு 70. ஸோ இது வந்துருச்சு. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் என்னது? ஃபிக்ஸ்டு டெபாசிட் 3,25,000 அண்ட் தென் சேவிங்ஸ் பேங்க் 18,269. ஓகே. சேர்த்தா உங்களுக்கு டோட்டலாக சேர்த்திங்கன்னா 40,870.19 வருது கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ இது உங்களோட ஸ்டெப் 1 கிடையாது. ஸ்டெப் 1 என்னது? நெட் டோட்டல் இன்கம், ஐ மீன் ஆஃப்டர் டிடக்ஷன்ஸ் நெட் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஸ்டெப் 1. ஸோ நெட் டோட்டல் இன்கம் எப்படி? மைனஸ் டிடக்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ணும். 80C டிடக்ஷன் 1,50,000 அண்ட் தென் 80D மெடிக்கல் இன்சூரன்ஸ் 50, 80 TTB 50 லிமிட். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் உங்களோட நெட் டோட்டல் இன்கம். நெட் டோட்டல் இன்கம் இப்போ தான் ஸ்டெப் 1 அரைவ் பண்ணும். இப்போ இன்கம் ஓகே, இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட்மா. ஸோ உங்களோட டோட்டல் இன்கமையும் நீங்கள் நியரஸ்ட் 10ல் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டேக்ஸ் பேயபிளையும் நியரஸ்ட் 10ல் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஓகே. டேக்ஸ் அபோவ். ஸோ ஸ்டெப் 2 என்னது? டேக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓல்டுன்றதுனால ஸோ அப் டு 10 லேக். இதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, இவங்க வந்து சீனியர் சிட்டிசன். ஸோ அப் டு 10 லேக் வந்து 1,10,000 ப்ளஸ் பேலன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ ஸ்டெப் 2 வந்து டேக்ஸ் கண்டுபிடிச்சேன். ஸ்டெப் 3 ஆவரேஜ் டேக்ஸ். ஆவரேஜ் டேக்ஸ் வந்து கிராஸ் டேக்ஸ் டிவைடட் பை நெட் டோட்டல் இன்கம். கிராஸ் டேக்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச 9,99,550 டிவைடட் பை நெட் டோட்டல் இன்கம் 38,37,020 இன்ட்டு 100. இப்போது டேக்ஸ் பேயபிள் இன் ஃபாரின் கண்ட்ரி. டேக்ஸ் ஸ்டெப் 4 வந்து ஃபாரின் கண்ட்ரி. அவங்களே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. கண்ட்ரி ஓகே 20%. ஃபாரின் கண்ட்ரியோட இன்கம் வந்து 20%. ஸோ 20% எடுத்துக்கிட்டோம். விச்சோட இஸ் லோயர் இருந்தமா 26.5% ஆர் 20%. 20%. ஸோ 20% நான் எதில் அப்ளை பண்ணோம்? ஃபாரின் இன்கமில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த கேஸ்லையும் நல்லா பாரு. ஃபாரின் இன்கம் எது எது ஃபாரின் இன்கம்? ஃபாரின் இன்கம் வந்து இது ஒரு ஃபாரின் இன்கமா? எஸ். கண்ட்ரி எக்ஸில் இருக்குது. இது ஒரு 13,59,750 எடுத்துக்கோ. அண்ட் தென் ஃப்ரம் கான்சர்ஸ் இன் கண்ட்ரி எஸ் 7,84,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு. 30,59,750 ப்ளஸ் 7,84,000. இதுதான் உன்னோட ஃபாரின் இன்கம். ஃபாரின் இன்கம் இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச விச்சவரி லோயர் டேக்ஸ் ரேட் தான் உனக்கு ரிலீஃப். ஒன்ஸ் ரிலீஃப் பண்ணதுக்கப்புறம் டேக்ஸ் பேயபிள் கண்டுபிடிச்சிருவேன். ஒன்ஸ் ரிலீஃப் போட்டதுக்கப்புறம் டேக்ஸ் பேயபிள் கண்டுபிடிச்சிருவேன். I hope you were clear with this section 91 concept unilateral relief. So mostly உனக்கு இந்த செக்ஷன்ல இருந்தா கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. அண்ட் தென் another important thing in DTAA. ஸோ DTAA நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஷின் நம்பர் 6 தான். கொஷின் நம்பர் 6A வந்து தியரியாகவும் 6B வந்து ப்ராக்டிக்கலாகவும் வரும். ஸோ ப்ராக்டிக்கலில் வர கொஷின்ஸ்லாம் நம்ம இப்போது மேக்ஸிமம் சால்வ் பண்ணியிருக்கோம். 60Aல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி கொஷின் வரும். ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா எம்டிபி எல்லா பாஸ்ட் இயர் கொஷின்ஸுக்கு நம்ம இப்போ படித்த ஒரு பேசிக் நாலேஜை வச்சு ரீட் பண்ணுங்கள். சிம்பிள். அண்ட் தென் எக்ஸாமில் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் டெவலப் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ தட் 14 மார்க்ஸ் ஷியோர் ஃப்ரம் DTAA. ஸோ எம்சிக்யூலாம் கேட்டாங்கன்னா 16 to 18 மார்க்ஸ் வந்து DTAல வந்துடும். ஸோ ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கில் மினிமம் 21 மார்க்ஸ் பார்த்தோம். மேக்ஸிமம் 28 மார்க்ஸு. 21 + 14. ஸோ இதுவே நம்மளுக்கு 35 மார்க்ஸ் வந்து கேரண்டியாக வந்துடும் இந்த 2 சாப்டர். ஸோ நான் ரெசிடென்ட்லேருந்து ஒரு சம் கேட்டால் கூட 42 மார்க்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன்லேருந்து டெஃபினட்டாக 40 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். பாய் பாய்.